இந்த உமா கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தாலே எரிஞ்செரிஞ்சு விழறா. சரின்னு அவ அப்பாவே அவகிட்ட கல்யாணத்தை பத்தி பேசியிருக்கார். கொஞ்சம் டைம் கொடுங்கோ அது இதுன்னு எதையோ சொல்லி சமாளிச்சிருக்கா. அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரியலன்னு லலிதா மாமி என் காத்துக்கு வந்து அழாத குறையா புலம்பி தள்ளிட்டா. எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. சரி என்ன பண்றதுன்னு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கோ, உமா கிட்ட கல்யாணத்துக்கு நான் சம்மதம் வாங்குறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அந்த மாமி முகத்துல ஒரு நிம்மதியே வந்தது. அவள்கிட்ட என்னமோ நான் பெருசா சொல்லிட்டேனே தவிர இந்த உமா என்ன சொல்ல போறானே தெரியலையே. உமா என்னமா சொல்ல போறா? அவ மனசுக்குள்ள ஒண்ணு சொல்லணும்னு நினைப்பா, ஆனா அதை மூடி மறைச்சிட்டு வேற என்னென்னமோ உளருவா. அவ மனசுல என்ன இருக்குன்னு நம்ம 2 பேருக்கும் நல்லா தெரியும். இப்ப என்னடானா இவ்ளோ நாள் ஆனதுக்கு அப்புறம் பரத் மேல எனக்கு இருக்கிறது காதல் இல்ல, வெறும் இன்ஃபாச்சுவேஷன் மட்டும் தான். நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இப்ப தெளிவாயிட்டேன். பரத்தை நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கீங்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோ உளறாமாவோ. ஓஹோ, இப்படிலாம் வேற அவ பேச ஆரம்பிச்சிட்டாளா? ஆமா உமா, நீ பேசுறதெல்லாம் சரியில்ல, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணினேன். அப்படியே அவ கன்ஃபியூஸ்டாவே தான் இருக்கா. இல்ல இப்போ உமா மனசுல பரத் இருக்கிற மாதிரி பரத் மனசுலயும் உமா இருந்தா தானே இவன் நினைக்கிறது நடக்கும். அவன் என்னமோ எப்ப பார்த்தாலும் சினிமான்னு உயிரை விட்டு இருக்கான். ஆனா பரத் மனசுலயும் உமா தான்மா இருக்கா. என்ன சொல்ற பூஜா? நான் சொல்லல, இத பரத்தே தான் என்கிட்ட சொன்னாரு. அப்போ உமா உன்னை விரும்புறான்னு நீ பரத் கிட்ட சொல்லிட வேண்டியதானே? சொல்லணும். இவ 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி கல்யாணத்தை பிக்ஸ் பண்ண வேண்டியதானா? அது அவ்வளவு ஈஸி இல்லம்மா. ஏன் பூஜா? நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குமா. 2 பேரும் வேற வேற ஜாதி. ஒரே ஒரு நாளும் உமா கோடீஸ்வரி. பரத் இப்பதான் வாழ்க்கையில முதல் படியில அடி எடுத்து வைக்கிறாரு. உமா வீட்ல கல்யாணத்துக்கு அவசரப்படுத்துறாங்க. ஆனா இவரு நான் இப்போதைக்கு கல்யாணத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்க போறது இல்லன்றாரு. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் சாதாரணமான பிரச்சனைகள்மா, எல்லாத்தையும் பேசி தீர்த்துடலாம். அந்த காமாட்சி அம்மன் எல்லாத்தையும் பாத்துப்பா. அவ 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும்.